இந்த வீடியோவில் தக்கடி மாவை வச்சு என்னென்ன ரெசிபிலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து தக்கடி மாவு வறுக்கிற வீடியோ போட்டதுமே அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதில் என்னென்ன ரெசிபிலாம் செய்யலாம் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து 4 ரெசிபி வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக நான் வந்து இந்த 4 ரெசிபிக்கும் மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். இந்த மாவு நான் எதுக்கு அளந்து எடுத்துருக்கிறேன்னா, நம்ம பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுற கொலக்கட்டை அப்புறமா புட்டு, இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் மாவு ரெடி பண்ணணும். அதனால் தேவையான அளவு மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறமா இது நார்மலான நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இந்த மாவு வந்து அடுத்த 2 ரெசிபிக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிக்கும் போது நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு, அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரொட்டி அப்புறமா மடக்கு கொழுக்கட்டை, அதாவது இனிப்பு கொழுக்கட்டை வந்து வெடிக்காமல் நமக்கு வந்து வரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ 2 மாவுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொட்டி அப்புறம் மடக்கு கொழுக்கட்டைக்கு, இது வந்து வெங்காயம் போட்ட கொழுக்கட்டை அப்புறமா புட்டுக்கு. இந்த 4 ரெசிபிக்குமே மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொட்டிக்கு ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாழை இலையில வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம அப்படியே கல்லில் மாற்றி எடுத்துட வேண்டியது தான். ரொட்டி பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். மாவு ரெடி பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வெடிக்காமல் உடையாமல் வரும். இந்த ரொட்டியை வந்து மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கொழுக்கட்டை ரெசிபி. கொழுக்கட்டைக்கு வந்து நார்மலாக வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாம் அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் ஊறினதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால லைட்டாக தண்ணி தெளித்து கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே அவிக்க தான் போகிறோம், அதனால மொத்தமாக அவிச்சிக்கலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொழுக்கட்டைக்கு வந்து நல்ல ஒரு மாசி தொகையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து புட்டு. இந்த புட்டுக்கு வந்து ஆல்ரெடி 5 நிமிஷம் மாவை வந்து ஊற வச்சிருந்தேன். அதனால தண்ணி எதுவுமே தெளிக்க வேணாம், லேசான ஈரப்பதம் இருந்தாலே போதும். கீழே வந்து கொஞ்சம் தேங்காய், அடுத்து இந்த மாவை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சு மூடி வச்சு நீங்கள் அவிச்சிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி 4 ரெசிபியுமே ஒரே டைமில் பண்ணதுனால எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற ரெசிபி வந்து மடக்கு கொழுக்கட்டை. அதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையான அளவு சிறுபருப்பை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி வத்துற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மடக்கு கொழுக்கட்டைக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வெல்லம், அப்புறமா வேக வச்ச சிறுபருப்பு, தேங்காய், இதுதான் தேவை. அடுத்து நம்ம மடக்கு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ரொட்டிக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு நம்ம உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இனிப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கலாம், மடக்கு கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து மடக்கு கொழுக்கட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். தக்கடி மாவில் வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இந்த 4 ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து தக்கடியும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 ரெசிபி இருக்குது, அதையும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த மாவை வந்து அப்படி இந்த மாதிரி வாழை இலையோடு மடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அவிக்கும் போதுமே வாழை இலையோடு உள்ளே வச்சு அவிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை வந்து உடையாமல் வரும். அவ்வளோதான், எல்லா ரெசிபியுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே அவிச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேலேயும் கீழேயும் தட்டு வச்சு 2 கொழுக்கட்டையுமே வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். நம்மளோட மாவு ரொட்டி மட்டும்தான் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 ரெசிபிக்குமே நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணுற பக்குவத்தை மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெடிக்காமல் உடையாமல் அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு சைடு புட்டு, இன்னொரு சைடு கொழுக்கட்டை, ரெண்டையுமே அவிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்ல புகை வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, மடக்கு கொழுக்கட்டையை வந்து வாழை இலையில் சுத்தாமல் வச்சுட்டேன். அப்புறமா நான் மாற்றிட்டேன். ஏன்னா தண்ணி பட்டு நமக்கு அந்த மாவு கரைஞ்சிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி வாழை இலையில் சுற்றி வச்சுக்கிட்டேன். நீங்களும் பண்ணும்போது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட 4 ரெசிபியுமே ரெடி ஆகிடுச்சு. புட்டு, மாவு ரொட்டி, அப்புறமா 2 கொழுக்கட்டை. நான் வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா, நம்ம மாவு பக்குவத்தை மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டோன்னா இந்த 4 ரெசிபியுமே ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணுற மாவு வந்து நார்மல் கொழுக்கட்டைக்கும் புட்டுக்கும், அடுத்து வெந்நி கொதிக்க வச்சு ரெடி பண்ணுற மாவு வந்து மடக்கு கொழுக்கட்டைக்கும் நம்மளோட ரொட்டிக்கும். அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தக்கடி மாவு ரெசிபி வந்து இன்னும் சில ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.